கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமா நம்ம ஒரு வாரத்துல வந்துட்டு கர்த்தருடைய சத்தியத்தை கேட்க நம்ம சகோதரிகளாக வந்திருக்கிறோம். ஸோ கடவுள் சமூகத்தில் நம்ம ஜெபிச்சு இந்த கிளாஸ் ஆரம்பிக்கலாம். நம்ம சத்தியத்துக்காக கூட நம்ம தேவன் சமூகத்தில் நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு பிதாவே, கர்த்தாவே, இந்த வேலைக்காய் நன்றி இயேசப்பா. இந்த நல்ல நேரத்துல மீண்டுமாய் உம்முடைய பிரசன்னத்துக்குள் எங்களை அழைத்து வந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரம் முழுவதையும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. வருகின்ற சகோதரிகளை அழைத்து வாருங்க இயேசப்பா. இந்த கேட்கின்ற சத்தியங்களானது எங்க வாழ்க்கைக்கும் எங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கும் பிரயோஜனமாக இருக்க உதவி செய்ய வேண்டுமா கெஞ்சுகிறோம். தேவ ஆவியினர் எங்களுடன் இடைபடுங்க, வழி நடத்துங்க இயேசப்பா. எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாதபடிக்கு தேவன் உதவி செய்ய வேண்டுமா கெஞ்சுகிறோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமீன். ஜெப பாடுங்க. பரமலை பின் பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரமலை பின் பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரமழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரமழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன்.
தேங்க்ஸ் ஜிம்மா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம வந்து திங்கட்கிழமை தோறும் கூட நம்ம பிள்ளைகளை நம்ம எப்படி வேதத்தின் அடிப்படையில நம்ம வளர்க்கணும் அப்படின்ற சத்தியத்தை குறித்து நம்ம தியானிச்சுட்டு வரோம். ஸோ என்னுடைய கிளாஸ்ல நான் பார்க்கும்போது வேதத்தின் அடிப்படையில நம்ம பிள்ளைகள் வளர்ப்பதற்கான சில அடிப்படை சத்தியங்கள், பேசிக் பிரின்சிபல்ஸ் நம்ம வந்து படிச்சுட்டு வந்தோம். அதன் தொடர்ச்சியாக நம்ம வந்து இன்னைக்கு கிளாஸ் கூட நம்ம வந்து தியானிக்கலாம். கடைசியா நான் எடுக்கும் போது பிள்ளைகளை வந்து நம்ம வந்து தண்டிக்கணும், அதாவது சீர் செய்யணும். அவங்க பாவங்கள் செய்யும் போது பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணணும், டிசிப்ளின் பண்ணணும். அவங்கள வந்து நம்ம அவங்கள வந்து நம்ம செய்த பாவத்துக்கு தக்கதாகவும் பாவங்கள் செய்யாமல் இருப்பதற்காகவும் அவர்களை சரி செய்யணும் அப்படின்ற ஒரு காரியத்தை குறித்து நம்ம வந்து கடைசியா நம்ம என்னுடைய கிளாஸ்ல நம்ம தியானிச்சோம். ஏன்னா பிள்ளைகள் வந்து பிறக்கும் போதே பாவ சுபாவங்களோட பிறக்குறாங்க. பிள்ளைகளோட இருதயத்துல வந்து மதீனம் ஒட்டி இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். அப்போ கர்த்தர் என்ன சொல்றாரு, நம்ம வந்து பிரம்பை வந்து கையாடணும், பிள்ளைகளை வந்து நம்ம வந்து தண்டிக்கணும், சிச்சை செய்யணும். அவங்க பாவங்களுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு பாவங்களை கண்டித்து உணர்த்தணும் அப்படின்னு கூட நம்ம கடந்த கிளாஸ்ல வந்து நம்ம வந்து பார்த்தோம். நீதிமொழிகள்ல வந்து 13வது அதிகாரத்துல 24வது வசனம், நீதிமொழிகள் 19:18, நீதிமொழிகள் 22:15, நீதிமொழிகள் 23:13-14, நீதிமொழிகள் 29:15-17. இதுல எல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பிள்ளைகளை வந்து சிச்சை செய்யணும். நம்ம என்ன பண்ணணும், பிள்ளைகளோட இருதயத்துல மதீனம் ஒட்டி இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து பிரம்பை வந்து கையாளணும். சத்தியங்களை வந்து தியானிச்சோம். சோ அதன் தொடர்ச்சியா நம்ம இன்னும் கூட இன்னைக்கு கிளாஸ்ல கொஞ்சம் இந்த டீட்டெயிலா நம்ம எப்படி பிள்ளைகளை வந்து நம்ம வந்து சரி செய்யணும், தண்டிக்கணும் அப்படின்றத குறித்து நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல கொஞ்சம் பார்க்கலாம். பிள்ளைகளை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒழுங்குபடுத்தணும், தண்டிக்கணும். ஏன்னா பிள்ளைகள் வந்து என்ன பண்ணுவாங்க, பாவங்களோடு வந்து வளர்ந்துட்டு இருப்பாங்க, பாவங்கள் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்ப நம்ம சிறு பிள்ளைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, சின்ன பிள்ளை செய்யுது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா பின்காலத்துல அது வந்து என்ன ஆகும், அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பாவங்களை செய்யக்கூடிய ஒரு அழிவுக்குள்ள பிள்ளைகளை நடத்தக்கூடிய ஒரு காரியமா காணப்படும். அதனால நம்ம பிள்ளைகளை என்ன பண்ணணும், தண்டிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் வந்து பிள்ளைகளை நம்ம வந்து தண்டனை கொடுக்கணும், ஏன் பிள்ளைகளை வந்து சரி செய்யணும் அப்படின்னா, சரி செய்யணுமான கண்டிப்பா சரி செய்யணும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பார்ப்போமே, ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்ல பார்க்கும்போது ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளாகிய நம்ம வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கோம். தேவன் வந்து நமக்கு தகப்பனா இருக்கிறாரு. அப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், கர்த்தர் நம்ம பாவம் செய்யும் போதும் என்ன பண்றாரு, நம்மள சிட்சிக்கிறார். நம்ம தவறு செய்யும் போது, பாவம் பண்ணும் போது, ஆண்டவர் வந்து மனம் திரும்ப சொல்லி நமக்கு வசனத்தின் மூலம் உணர்த்தும் போது, நம்ம மனம் திரும்பாத சமயத்துல கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அநேக சிச்சைகளை அனுப்பி என்ன பண்றாரு, நம்மள வந்து சரி செய்யறாரு. அப்போ அப்பா மகள் அப்படி இந்த ரிலேஷன்ஷிப்குள்ள கர்த்தர் வந்து நம்மளை நேசிக்கிறதுனால என்ன பண்றாரு, சிச்சிக்கிறாரு. நம்ம பாவத்திலிருந்து மனம் திரும்பணும் அப்படின்றதுக்காக வந்து ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன பண்ணிடுறாரு, சிச்சைகளை அனுப்புறாரு. அப்போ கர்த்தரே நம்ம வந்து பாவங்கள் செய்யும் போது, நம்மளை சிச்சிக்கும் போது, சரீரப்பிரகமாக கொடுத்த நம்மளுடைய குழந்தைகளும் தவறுகள் செய்யும் போது நம்ம என்ன பண்ணணும், அப்படியே விட்டு விடாதபடிக்கு அதை சரி செய்யக்கூடிய ஒரு பெற்றோர்களா நம்ம வந்து காணப்படணும். நம்ம எபிரேயர் 12வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கலாம், அந்த சில வசனங்கள். அப்பதான் நமக்கு புரியும். ஏன்னா சில பேர் இன்னைக்கு அநேக அப்பா அம்மாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, குழந்தைகளை வந்து சிச்சிக்க கூடாது, தண்டிக்க கூடாது, அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ சிச்சை தண்டனை அப்படின்றது வந்து அடிக்கிறது மட்டும் இல்லை, நான் சொல்லுவேன் பின்னாடி எல்லா காரியங்களும் உள்ளடக்கியது. அடிக்கிறது, போதிக்கிறது, அவங்களுக்கு வந்து சரி செய்யறது, இது எல்லாமே கடிந்து கொள்ளுதல், இது எல்லாமே அதுல வரும். அப்போ பொதுவாதான் நம்ம பார்க்கிறோம். அப்போ பிள்ளைகளை வந்து நம்ம என்ன பண்ணணும், சரி செய்யணும், சிச்சிக்கணும் அப்படின்னு வந்து வேதம் சொல்லுது. ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவும் நம்மள என்ன பண்றாரு, பாவங்கள் செய்யும் போது நம்மள சிச்சிக்கக்கூடிய தேவனா இருக்கிறார். எபிரேயர் 12வது அதிகாரத்துல சில வசனங்கள் இருக்கு, நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 12:4 நம்ம வாசிக்கலாம்.
பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற போதை மறந்தீர்கள். நீங்கள் சகிக்கிறவர்களா இருந்தால் எந்த சிச்சையும் பிற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலியை தரும். இந்த வசனத்தை நம்ம நிறைய தடவை வாசிச்சிருக்கோம் இல்லைங்களா? இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கர்த்தர் என்ன பண்றாரு, தன்னுடைய பிள்ளைகளை சிச்சிக்கிறார். நம்ம ஏன் சிச்சிக்கிறார்னா, நம்மளை நேசிக்கிறதுனால அவர் என்ன பண்றாரு, நம்மளை சிச்சிக்கக்கூடிய தேவனாக காணப்படுகிறார். அது இல்லாம நம்ம பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்களாகும்படிக்கு, நம்ம பாவம் இல்லாதபடிக்கு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மளை சிச்சிக்கக்கூடிய தேவனா இருக்கிறார். நிஜமாலுமே சிச்சைன்றது அப்போ நமக்கு கஷ்டமாகதான் இருக்கும். ஆனா அது பிற்காலத்துல நமக்கு என்ன பண்ணும், நீதியையும் சமாதானத்தையும் தரக்கூடியதா காணப்படும். இது தேவன் தம்முடைய பிள்ளைகளை சிச்சிக்கிறார். இப்ப இதே பிரின்சிபல்ஸ் தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் சரீரபரமான பிள்ளைகளுக்கும் நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, அப்பா எப்படி நம்மளுடைய அப்பாவாகிய தேவன் எப்படி நம்ம பாவம் செய்யும் போது தண்டிக்கிறாரோ, அதே போல நம்மளும் என்ன பண்ணணும், நம்ம பிள்ளைகள் தவறு செய்யும் போது சிச்சிக்கணும். அதனாலதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு இங்க 9வது வசனத்துல, நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிச்சிக்கும் போது அவர்களுக்கு நம்ம அஞ்சி நடந்திருக்க. இப்ப சரீரத்தின் தகப்பன்மார்கள் தம்முடைய பிள்ளைகளை என்ன பண்ணணும், சிச்சிக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. நீதிமொழிகள் நிறைய இடத்துல வாசிச்சோம். தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெக்கத்தை உண்டு பண்ணுவான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், பிள்ளைகளை சரி செய்யணும்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்போ நல்லா நம்ம புரிந்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பிள்ளைகளை நம்ம சரி செய்யணும், ஒழுங்குபடுத்தணும், தண்டிக்கக்கூடியவங்களா காணப்படணும். சிறு பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா பின்னாடி அந்த பிள்ளைகள் பெரிய பாவத்துக்குள்ள விழக்கூடியவர்களா காணப்படுவாங்க. அப்போ தேவன் எப்படி நம்ம நேசிக்கிறதுனால சிச்சிக்கிறாரோ, அதே போல நம்ம பிள்ளைகளை அதிகமா நேசிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், பிள்ளைகளை சரி செய்யக்கூடியவங்களா காணப்படணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இந்த ஒழுக்கத்தோடைய அதாவது பிள்ளைகளை நம்ம டிசிப்ளின் பண்ணுவதோடைய நோக்கம் என்ன, அப்படி ஏன் நம்ம டிசிப்ளின் பண்ணணும் குழந்தைங்களை அப்படின்றத நம்ம படிப்போம். ஏன்னா இது இப்படி பண்ணாம விட்டுட்டோம்னா பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை வீணா போகும். அப்போ ஏன் குழந்தைகளை டிசிப்ளின் பண்ணணும் அப்படின்னா, முதலாவது சத்தியம் என்னன்னா, அழிவிலிருந்து தடுக்குவதற்காக நம்ம என்ன பண்ணணும், பிள்ளைங்களை டிசிப்ளின் பண்ணணும். நம்மளுடைய பிள்ளைகள் பாவத்துல பிறந்து பாவத்திலே வளர்றதுனால அந்த பாவத்தின் அழிவிலிருந்து, இந்த பாவத்தோடைய சுபாவங்கள் என்னென்ன நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? இப்படி சின்ன பிள்ளைகள் சிறு சிறு பாவங்கள் பண்ணும் போது அவங்க பெருசாகும் போது என்ன பண்ணுவாங்க, நிறைய பாவங்களை செய்வாங்க. தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு பயம் இல்லாம, கடவுளுக்கு எதிர்த்து நின்னு துணிகரமான பாவங்களை செய்யறது இல்லைங்களா? இந்த மாதிரி அநேக பாவங்களை செய்வாங்க. குணங்கள்லயும் அவங்க முரட்டு குணம் உள்ளவங்களா, கோபப்படக்கூடியவங்களா, கொலை செய்யக்கூடியவங்களா, அடிக்கக்கூடியவங்களா, இந்த மாதிரி மாம்ச கிரியைகளை அதிகமா வெளிப்படுத்தக்கூடிய ஒரு குழந்தைகளா பிற்காலத்துல கண்டிப்பா வளருவாங்க. தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய குழந்தைகளா வளருவாங்க. இதுல இருந்து நம்ம தடுக்கணும் அப்படின்னா பிள்ளைங்களை டிசிப்ளின் பண்ணுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா குழந்தைகள் எந்த திசையில போகுது அப்படின்றத நம்ம டிசிப்ளின் பண்ணா மட்டும்தான் தெரியும். இப்ப எக்ஸாம்பிள் இப்ப குழந்தைக்கு நம்ம சைக்கிள் ஓட்ட கத்து கொடுக்கறோம், ஒரு பைக் ஓட்ட கத்து கொடுக்கறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த குழந்தைய நம்ம சாவி கொடுத்து சைக்கிள் நீ ஓட்டணும் போது குழந்தைகள் சைக்கிள் ஓட்ட பழகினாலுமே அவங்க தவறா போகும்போது நம்ம கூட இருந்து என்ன பண்றோம், இப்ப பைக் ஓட்டுறாங்கன்னா தவற அதிகமா பைக் முறுக்கி விடுறாங்கன்னா நம்ம பிரேக் நம்ம பிடிச்சி ஹெல்ப் பண்ணுவோம், இல்ல பின்னாடி புடிச்சுக்கிட்டே போவோம், கீழே விழுந்தாங்கன்னா நம்ம புடிச்சுக்குவோம். சிஸ்டம் தவறு செய்யும் போது நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா பிள்ளைகள் ஒரு சரியான பாதையில, ஒரு அம்மா அப்பா பிள்ளைகள் சரியான விதத்துல சைக்கிள் ஓட்டி பழகிக்கணும் போது சில காரியங்கள் செய்யறாங்களோ, அதே போல அவங்களோட வாழ்க்கையிலுமே
நம்ம வந்து பிள்ளைகள் செய்யக்கூடிய தவறுகளை வந்து நம்ம சரி செய்யும் போது அவங்க ஒரு பெரிய அழிவிலிருந்து காப்பாத்துவதற்காக நம்ம என்ன பண்றோம், இப்ப முயற்சிகள் எடுக்கிறோம். அது இப்ப வந்து நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். நம்ம வேதத்துல வாசிச்சது போல சிச்சை இப்பொழுது நமக்கு வந்து கஷ்டமா தான் இருக்கும். ஆனா பின்னாடி வந்து அது என்ன பண்ணும், நம்ம பிள்ளைகளுக்கு வந்து பெரிய ஒரு பொக்கிஷமா காணப்படும். அப்போ டிசிப்ளின் பண்ணுவதில் முதல் நோக்கம் என்னன்னா, பிள்ளைகள் வந்து அழிவிலிருந்து பாதுகாப்பதற்காக நம்ம என்ன பண்றோம், பிள்ளைகளுக்கு டிசிப்ளின் வந்து செய்யணும். அது முதலாவது நோக்கம். 2வது நோக்கம் என்னன்னா, நிஜமாகவே நீங்க பிள்ளைகளை வந்து நேசிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா டிசிப்ளின் பண்ணுவீங்க. நம்ம வேதத்துல வாசிச்சோம் இல்லைங்களா, கர்த்தர் யார நேசிக்கிறாரோ அவங்கள வந்து சிச்சிக்கிறார். கர்த்தர் நம்மளை சிச்சிக்கலன்னு வச்சுக்கல, நம்ம யாரோட பிள்ளைகளா இருப்போம், வேசியின் பிள்ளைகளா இருப்போம். அதே போல நம்ம பிள்ளைய நம்ம ரொம்ப நேசிக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், பிள்ளைங்களை டிசிப்ளின் பண்ணணும், அவங்கள வந்து ஒழுங்குபடுத்தணும், அவங்கள வந்து சரி செய்யணும். அது ரொம்ப முக்கியம். நம்ம பிள்ளைய நேசிக்கிறோம் சொல்லிட்டு நம்ம அவங்கள சரி செய்யல, அவங்களோட இஷ்டத்தின்படி விடுறோம், அவங்க செய்யற தவறை கண்டு காணாம விட்டுட்டோம் அப்படின்னா பிள்ளைகளை நம்ம கண்டிப்பா நேசிக்காதவர்களாதான் காணப்படுவோம். பிள்ளைகள் வளர்ந்து பாவங்கள் செய்யும் போது நான் அன்னைக்கு சொன்ன மாதிரியே எங்க அம்மா என்ன சின்ன வயசுல சரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நான் கண்டிப்பா இவ்வளவு பெரிய பாவங்கள் செய்திருக்க மாட்டேன்னு சொல்லி பிள்ளைகள் சொல்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நல்ல ஒரு அம்மாவா இல்லாதபடிக்கு தவறக்குடிகளா காணப்படுவோம். அப்போ நம்ம பிள்ளைகளை நேசிக்கிறோம் அப்படின்னா பிள்ளைகள் தவறு செய்யும் போது அதை கண்டிக்கணும், அவங்கள சரி செய்யணும், அவங்கள வந்து என்ன பண்ணணும், அதுக்கான தண்டனைகளை கொடுத்து ஒழுங்குபடுத்தணும். அது 2வது நோக்கம், அன்பின் வெளிப்பாடு. அது வந்து அன்பின் வெளிப்பாடாக காணப்படுகிறது. நேசிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, பிள்ளைகளை வந்து டிசிப்ளின் பண்ணுவாங்க. 3வது வந்து நம்ம பிள்ளைகள் வந்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா கண்டிப்பா டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். கீழ்ப்படிதல் அப்படின்ற அந்த குணம் வந்து தானா கண்டிப்பா வளராது யாருக்குமே. நான் வந்து நீங்க என்னதான் வந்து பிள்ளைகளை வந்து நீங்க பொத்தி பொத்தி வளர்த்தாலுமே கீழ்ப்படிகிற அந்த குணம் வந்து நீங்க டிசிப்ளின் பண்ணாதான், பிள்ளைகளை வந்து சரியான விதத்துல டிசிப்ளின் பண்ணா மட்டும்தான் அந்த கீழ்ப்படிதலை வந்து கற்றுக் கொடுப்பாங்க. அப்போ நம்ம பிள்ளைகள் எல்லா விஷயத்திலும் அம்மா அப்பாவுக்கா இருக்கட்டும், கர்த்தருக்காகட்டும், பெரியவங்களுக்கா இருக்கட்டும், சபைக்காகட்டும், சபையில இருக்க மூப்பர்களாக இருக்கட்டும், இல்ல ஸ்கூல்ல படிக்கும் போது டீச்சர்ஸ்க்காக இருக்கட்டும், சகல அதிகாரங்களுக்கும் பிள்ளைகள் சின்ன வயசுல இருந்து கீழ்ப்படிஞ்சிருக்கணும்னா டிசிப்ளின் கண்டிப்பா முக்கியம். நீங்க டிசிப்ளின் பண்ணாம பிள்ளைகளை கீழ்ப்படிக்க வைக்கவே முடியவே முடியாது. அது 3வது நோக்கம். 4வது பார்க்கும்போது அதிகாரத்தை நிறுவுதல். அதாவது அவங்க அத்தாரிட்டிக்கு கீழே வந்து அக்கௌண்டபிலிட்டி, அதாவது நமக்கு மேல ஒரு அதிகாரம் இருக்கு, நமக்கு வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கு, நம்ம வந்து நம்மளுக்கு மேல ஒருத்தர் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க அப்பா அம்மா, நம்ம அவங்களுக்கு அக்கௌண்டபிள் அப்படின்ற ஒரு எண்ணத்தை பிள்ளைகளுடைய இருதயத்துல நம்ம ஊட்டணும் அப்படின்னா கண்டிப்பா டிசிப்ளின் முக்கியம். ஏன்னா யாருமே நம்ம பிள்ளைங்களை டிசிப்ளின் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, பிள்ளைங்க என்ன நினைச்சுக்குவாங்க, நம்மள யாரு நம்ம தப்பு செஞ்சா நம்மளை கேட்க போறாங்க, நம்ம யாரு எதிர்த்து நம்மள வந்து கேள்வி கேட்க போறாங்க, நம்ம நம்மள யார் கண்ட்ரோல் பண்ண போறாங்க அப்படின்னு துணிகரமா பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, வளருவாங்க. இதுவே பிள்ளைகளை வந்து நம்ம டிசிப்ளின் பண்ணி வளர்த்தோம் அப்படின்னா அப்பா அம்மா ஒரு அதிகாரம், நமக்கு மேல அப்பா அம்மா இருக்காங்க, நம்ம தப்பு செஞ்சா அப்பா அம்மா கேள்வி கேட்பாங்க, நம்ம அவங்களுக்கு கீழே தான் இருக்கோம், அவங்களுக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும், அதை விட நம்மளுக்கு கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அத்தாரிட்டியும் ஒரு அக்கௌண்டபிலிட்டியும் டிசிப்ளின் பண்ணும்போது மட்டும்தான் குழந்தைகள் பெற்றுக்கொள்ள முடியும். அது 4வது நோக்கம். 5வது நோக்கம் பார்த்தோம்னா பிள்ளைகள் வந்து ஸ்பிரிச்சுவலியும் நம்ம வாசிச்சோம் இல்லையா கடைசி கிளாஸ்ல, பிள்ளைகள் ஸ்பிரிச்சுவலா நல்லா வளரணும்னு சொல்லிட்டு. அப்போ பிள்ளைகள் வந்து வேதத்தின் அடிப்படையில ஆவிக்குரிய விஷயத்துல ஒழுக்கத்துல ஒழுங்கா வளரணும் அப்படின்னா டிசிப்ளின் கண்டிப்பா முக்கியம் இல்லைங்களா. என் பிள்ளை வந்து நல்ல வேதத்தை வாசிக்கணும், நல்லா ஜெபிக்கணும், சபையில ஆண் பிள்ளையா இருந்தா நல்ல ஒரு போதிக்கக்கூடிய ஒரு மகனா வளரணும், பெண் பிள்ளைனா நல்ல குட் ஒர்க்ஸ் பண்ணணும், நல்ல ஜெபிக்கிற ஸ்திரியா இருக்கணும், நல்ல சமைக்கக்கூடிய குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு பெண்ணா, இப்படி ஆசைப்படுறோம் இல்லைங்களா. இந்த மாதிரி காரியங்களும் அதே போல சொசைட்டில மாறல், அதாவது நல்ல பழக்க வழக்கங்களை பரிசுத்தமா வாழக்கூடிய பழக்க வழக்கங்கள், இப்ப இருக்கக்கூடிய யூத் லைஃப்ல வந்து என் பிள்ளை வந்து பாவம் செய்யாதபடி இருக்கணும், பெரியவங்களை மதிக்கணும், மாடர்ன் கல்ச்சர் வந்து என் பிள்ளைக்குள்ள வரக்கூடாது, இப்படி ஆவிக்குற பிரகாரமா உங்க பிள்ளைகள் வந்து நல்ல ஒரு சாட்சி உள்ள பிள்ளைகளா இருக்கணும்னா கண்டிப்பா டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஏன் டிசிப்ளின் பண்ணணும் அப்படின்றத குறித்து நம்ம
பார்த்தோம். நீங்க டிசிப்ளின் பண்ணலன்னா இந்த காரியங்கள் எல்லாம் நம்மளுடைய பிள்ளைங்களோட இருதயத்துல கண்டிப்பா வரவே வராது. அப்போ நம்ம பிள்ளைகள் பாவத்திலிருந்து அழிவிலிருந்து காத்து கொள்ளணும்னா நம்ம டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பிள்ளைகளை நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னா டிசிப்ளின் கண்டிப்பா முக்கியம். நம்ம டிசிப்ளின் பண்றதுனாலதான் பிள்ளைகளை நேசிக்க முடியும். கீழ்ப்படிதல் பிள்ளைகள் கற்றுக்கொள்ளணும்னா கண்டிப்பா டிசிப்ளின் முக்கியம். அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும், அக்கௌண்டபிலிட்டியா இருக்கணும், நம்ம மேல ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு நம்ம பிள்ளைகள் பயப்படணும்னா கண்டிப்பா டிசிப்ளின் முக்கியம். கடைசியா நம்ம பிள்ளைகள் எல்லா விதத்திலயும், ஆவிக்குரிய விதத்திலயும், எல்லா விதத்திலயும் ஒரு நல்ல ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளா இருக்கணும்னா கண்டிப்பா டிசிப்ளின் முக்கியம். அந்த டிசிப்ளின் அப்படின்றது எல்லாத்தையும் அடங்கும். நான் சொல்றேன் அது எதுன்ட்டு. அப்போ பிள்ளைகளை வந்து இஷ்டத்தின்படி நீங்க விட்டீங்க அப்படின்னா சாப்பாடு மட்டும் கொடுத்துட்டு, எஜுகேஷனை மட்டும் கொடுத்துட்டு, ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு, பர்த்டே அப்ப கேக் வாங்கி கொடுத்துட்டு, ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு, அவங்களுடைய பிசிக்கல் காரியங்களை மட்டும் நீங்க சந்திக்கக்கூடிய பெற்றோர்களா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க என்ன பண்ண முடியாது. உங்க பிள்ளைகளோட இருதயத்துல நல்ல குணங்களும் நல்ல காரியங்களும் உருவாக்கவே முடியாது. அப்ப சிறு வயதுல இருந்து பிள்ளைகளை நம்ம நடத்தக்கூடியவங்களா காணப்படணும். சரி, இப்ப இந்த டிசிப்ளின் பத்தி வாசிப்போம். அதாவது குறித்து கொஞ்சம் தியானிப்போம். பிள்ளைகளுக்கு தண்டனை முக்கியம் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா இப்ப வாசிச்சோம் அதோட நோக்கங்கள். தண்டனைகள் வந்து 2 வகைப்படும். சரிங்களா? என்ன அப்படின்னா பிள்ளைகளை வந்து சரி செய்தல் வந்து 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு தண்டனை, பனிஷ்மெண்ட். 2வது வந்து டிசிப்ளின், ஒழுக்கம், ஒழுங்குபடுத்துவது. இதுக்கு வித்தியாசங்கள் உண்டு. தண்டனை, பனிஷ்மெண்ட் அப்படின் போது பிள்ளைகள் வந்து தவறு செய்யும் போது நம்ம சொல்லி கீழ்ப்படியாத போது அந்த தண்டனை, அந்த பாவத்தை உணர்த்துவதற்காக நம்ம கொடுக்கப்படுவது பனிஷ்மெண்ட். சரிங்களா? அப்ப அந்த பனிஷ்மெண்ட் வந்து என்னன்னா தண்டிக்கிறது, சரி செய்யறது இல்லையா? இல்லைன்னா வந்து பாவங்கள் செஞ்சு நம்ம அவங்க மீறும் போது நம்ம சொல்லி அவங்க கேட்காத போது அந்த அந்த கீழ்ப்படியாததுக்கான தண்டனை, வலி கொடுக்கறது தான் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அது கண்டிப்பா ஓரளவுக்கு வலி. இப்ப நம்ம பிரம்ப எடுத்து அடிக்கிறோம், திட்டுறோம் இல்லைங்களா? இதெல்லாமே தண்டனையில வரும். அது கண்டிப்பா அவங்களுக்கு வலியை உண்டாக்கக்கூடியதா இருக்கும். அந்த வலிதான் தவறு செஞ்சதுக்கான ஒரு காரியம். நம்ம தவறு செஞ்சா அடிப்பாங்க, அது அடிச்சா வலிக்கும் அப்படின்னு நம்ம வந்து பிள்ளைகளுக்கு உணர்த்தணும். அப்பதான் என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப அந்த தவறு வந்து பிள்ளைகள் செய்ய மாட்டாங்க. எக்ஸாம்பிள் வந்து பொய் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வார்ன் பண்றோம், பொய் சொல்லக்கூடாது. பிள்ளை கேக்குது, ஆனா திரும்பவும் மறுபடியும் பொய் சொல்லுதுன்னா மறுபடியும் பொய் சொல்லக்கூடாது கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், கூப்பிட்டு வச்சு அம்மா ஆல்ரெடி என்ன சொன்னேன், பொய் சொல்லக்கூடாது சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் விட்டுட்டேன், இப்ப 2வது டைம் நீ என்ன பண்ணிருக்க, பொய் சொல்லியிருக்க. அப்படின் போது இந்த பொய்க்கான தண்டனை என்னன்னா நீ கீழ்ப்படியாதனால, இது மீறினதுனால உனக்கு அடி கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், பிள்ளைகள் செய்த தவற சொல்லி பனிஷ் பண்ணணும். இது வந்து தண்டனைன்னு சொல்லி பாக்குறோம். கண்டிப்பா இது வந்து என்ன பண்ணலாம், பை ஆக்ஷன், அதாவது செயல் மூலம் நம்ம என்ன பண்றோம், பிள்ளைகளை வந்து சரி செய்யறோம். அடுத்து டிசிப்ளின், ஒழுக்கம். அப்படி அதாவது ஒழுங்குபடுத்துதல் அப்படின்றது வந்து டிசிப்ளின் வந்து டீச் பண்றது, பை டீச்சிங், அதாவது கற்பித்தல் இல்லைன்னா வந்து லேர்னிங். சில காரியங்களை சொல்லி கொடுக்கிறது வந்து டிசிப்ளின். பாவம் செய்வதற்கு முன்பாக சொல்லி கொடுக்கிறது தான் டிசிப்ளின். பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்கப்படுவது தண்டனை அப்படின்னு நம்ம வந்து பாக்குறோம். அப்போ பிள்ளைகளுக்கு பனிஷ்மெண்ட்டும் முக்கியம், டிசிப்ளினும் முக்கியம். ரெண்டுமே நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும், கொடுக்கணும். அதாவது பிள்ளைகள் பாவம் செய்வதற்கு முன்பாக நம்ம என்ன பண்ணணும், சொல்லி சொல்லி வளர்த்தணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கற்றுக் கொடுக்கணும். எக்ஸாம்பிள் பைபிள் இருக்கக்கூடிய சத்தியங்கள் எல்லாம் சொல்லி தவறு செஞ்சா கர்த்தர் தண்டிப்பாரு, பாவம் செஞ்சா ஆண்டவர் பார்த்துட்டு இருப்பாரு, வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், பரிசுத்தமா இல்லை என்றா என்ன நடக்கும் அப்படின்னு வேதத்தில் நடக்கக்கூடிய அநேக சத்தியங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துறது டிசிப்ளின் இல்லைங்களா? அதுவே அவங்க கேட்டும் சில சமயம் தவறுறாங்க அப்படின்னா பனிஷ்மெண்ட்டும் நம்ம கொடுக்கணும். அப்ப பிள்ளைகளை வந்து நம்ம சரி செய்யும் போது பனிஷ்மெண்ட்டும் உண்டு, டிசிப்ளினும் உண்டு. சில பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா டிசிப்ளின் மட்டும் பண்ணுவாங்க. அதாவது சொல்லி மட்டும் கொடுப்பாங்க, சரி செய்வாங்க. பாவங்கள் செய்யும் போது அவங்களை அப்படி கண்டு காணாம விட்டுடுவாங்க, பனிஷ் பண்ணாம விட்டுடுவாங்க. அந்த பனிஷ்மெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் அதை சொல்றேன் உங்களுக்கு பின்னாடி என்னென்ன பண்ணி எப்படி எப்படி பனிஷ் பண்ணலான்ட்டு. அப்போ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ரெண்டையுமே பிள்ளைகளுக்கு பார்த்து என்ன தப்பு செஞ்சாங்க, அந்த தப்புக்கு வந்து என்ன தண்டனை கொடுக்கலாம், இந்த தப்புக்கு வந்து இந்த தண்டனை கொடுக்கலாமா, இல்ல கடிந்து கொள்ளலாமா, இல்லைன்னா வந்து அவங்களை வந்து கற்பிக்கலாமா. சோ இந்த காரியங்கள் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த
பாவத்தோடைய அளவு வச்சு அவங்க செய்த தவறுகள் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், பிள்ளைகளுக்கு வந்து செய்யணும். அப்போ டிசிப்ளினும் ரொம்ப முக்கியம், பனிஷ்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம். எப்பயுமே பிள்ளைகளை அடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. எப்பயுமே பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஆனா அதுக்காக தப்பு செஞ்சா கண்டுக்காம விடவும் கூடாது. இதுவும் அதுவும் எந்த சமயத்துல தேவைப்படுதோ அதுக்கு ஏற்றாற் போல நம்ம என்ன பண்ணணும், பிள்ளைகளை வந்து சரி பண்ணணும். இன்னைக்கு பொதுவா பார்த்தோம்னா பெற்றோர்களாகிய சில பெற்றோர்கள் 4 டைப்பான பெற்றோர் இருப்பாங்க. அதாவது 4 வகையான பெற்றோர்மார்கள் இருப்பாங்க. என்னன்னா, பிள்ளைகளை வந்து ரொம்ப வந்து என்ன பண்ணுவாங்க, சில முதலாவது வகை பார்க்கும்போது சில பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, பிள்ளைகளை எப்ப பார்த்தாலும் அடிச்சுட்டு மிலிட்டரி மேன் மாதிரி இருப்பாங்க. சர்வாதிகாரமா இருந்துட்டு என்ன பண்ணுவாங்க, இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப என்ன பண்ணுவாங்க, பிள்ளைகளை விட்ட அதே சொல்றது கடுமையா நடந்து கொள்ளக்கூடிய பெற்றோர்கள். அது ஒரு வகையான பெற்றோர். 2வது பெற்றோர்கள் என்னன்னா, எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்கறவங்க. எதை கேட்டாலும் பிள்ளைகள் என்ன கேட்டாலும் சரி, அது தப்போ சரியோ எது கேட்டாலும் ஓகே சொல்றவங்க. அந்த வகையான ஒரு பெற்றோர்கள். சில பெற்றோர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, பிள்ளைகளோட வளர்ப்புல பங்கே எடுத்துக்க மாட்டாங்க. அதாவது பிள்ளைகள் என்ன பண்றாங்க, எது பண்றாங்க, பிள்ளைகளோட வளர்ப்புல வந்து பெற்றோர்களுக்கு ஒரு முக்கியத்துவமே இல்லாம கண்டு காணாம விடக்கூடிய பெற்றோர்கள். 4வது பார்க்கும்போது சில பெற்றோர்கள் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அதிகாரப்பூர்வமாக இருந்து, அதாவது பிள்ளைகள் நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட், அவங்களுக்கு நம்ம வந்து அதிகாரம் உடையவர்களா காணப்படுகிறோம், அவங்களை சரியான விதத்துல வளர்க்கணும் அப்படின்னு சில பெற்றோர்கள் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, எது நல்லது, எது கெட்டது, எது வாங்கி கொடுக்கணும், எது வாங்கி கொடுக்க கூடாது, இப்படி பார்த்து பேலன்ஸ் பார்த்து என்ன பண்ணுவாங்க, வளர்ப்பாங்க. அப்போ நம்ம வந்து எப்படி இருக்கணும், ரொம்ப பிள்ளைகளை ரொம்பவும் கடிந்து கொள்ளக்கூடாது, அதே சமயத்துல ரொம்ப ஈஸியா விட்டுறக்கூடாது, கண்டும் காணாம விட்டுறக்கூடாது, சரியான விதத்துல நம்ம வந்து வளர்க்கக்கூடிய ஒரு பெற்றோர்களா காணப்படணும். இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் இருக்கிறாங்க அப்படி, பிள்ளைகளை வந்து பாத்துக்கிறதே இல்லை, இல்லைன்னா மிலிட்டரி மேன் ரொம்ப வந்து ரூல் பண்ணுவாங்க, இல்லைன்னா சில சமயம் கெட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து கெடுக்கக்கூடியவங்களா காணப்படுவாங்க. அப்படி நம்ம இருக்கவே கூடாது. வேதத்தின் அடிப்படையில் ஒரு பெற்றோர்களா இருக்கணும்னா, நல்லது கெட்டது எதுன்னு பார்த்து, எது பிள்ளைகளுக்கு நன்மை, எது தீமைன்னு சொல்லி கொடுத்து வளர்க்கக்கூடிய ஒரு பெற்றோர்களா காணப்படணும். அப்போ இந்த டிசிப்ளின்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணோம், அதாவது பிள்ளைகளை சரி செய்யக்கூடிய காரியத்துல பனிஷ்மெண்ட்டும் முக்கியம், டிசிப்ளினும் முக்கியம்னு பார்க்கிறோம். அப்போ எப்படியெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு எந்தெந்த விதத்துல தண்டனை கொடுக்கலாம் அப்படின்றது குறித்து நம்ம வந்து பார்க்கலாம். தண்டனையுடைய வகைகள். ஒண்ணு வந்து புத்தி சொல்லுதல். சரிங்களா? பிள்ளைகளை எப்படி பனிஷ் பண்ணலாம் அப்படின்னா, சரி செய்யலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து புத்தி சொல்லுதல். நம்ம என்ன பண்ணணும், பிள்ளைகளை புத்தி சொல்லி வளர்க்கணும். சில பிள்ளைகள் வந்து சில பிள்ளைகள் அடிக்காம நம்ம புத்தி சொன்னமாவே அவங்க என்ன பண்ணுவாங்க, காரியங்களை வந்து சரி செய்து கொள்வாங்க. அப்ப நம்ம பிள்ளைகள் பாவம் செய்வதற்கு முன்பாகவே நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும், புத்தி சொல்லி கொண்டே இருக்கணும். இல்லைங்களா? வேதத்துல வாசிக்கிறோம் இல்லையா, அம்மாவுடைய போதகத்திலயும் அப்பாவுடைய இதுலயும் சத்தியத்திலயும் நீங்க என்ன பண்ணணும், உங்க பிள்ளைகளை வளர்க்கக்கூடியவங்களா இருக்கணும். அப்போ பிள்ளைகளுக்கு எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும், புத்தி சொல்லணும். தப்பு செய்யறாங்க அப்படின்னா அவங்களை என்ன பண்ணணும், வேதம் இப்படி சொல்லல, வேதத்துல இது பாவம் காணப்படுகிறது, ஆனா இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், புத்தி சொல்லக்கூடியவங்களா இருக்கணும். 2வது வந்து கடிந்து கொள்ளுதல். கடிந்து கொள்ளுதல் ஒரு வகையான சிச்சை தான். பிள்ளைகள் தவறு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணணும், திட்டணும். அவங்களை கண்டு காணாம நம்ம விட்டுடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், பிள்ளைகள் தவறு செய்யும் போது கடிந்து கொள்ளணும். சில பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, பிள்ளைங்க நம்ம திட்டுனா கோச்சுக்குவாங்க, அழுவாங்க, இல்லைன்னா பிள்ளைங்க சாப்பிடாம விட்டுருவாங்க. அப்படி சொல்லிட்டு பெற்றோர்கள் என்ன பண்றாங்க, பிள்ளைங்கிட்ட கோச்சுக்காம திட்டாம என்ன பண்றாங்க, சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டுறாங்க. அப்படி நம்ம விடக்கூடாது. பிள்ளைகள் தவறு செஞ்சா நம்ம என்ன பண்ணணும், கடிந்து கொள்ளணும். அது ஒரு வகையான தண்டனை. 3வது நம்ம பார்க்கிறோம் பிரம்பு, குச்சி எடுத்து அடிக்கணும். இல்லைங்களா? இந்த ஒவ்வொரு தண்டனைக்கும் சில வகையான காரியங்கள் உண்டு. அதாவது பிரம்பு கையாடக்கூடிய காரியங்கள் வந்து ரொம்ப சின்ன வயசுல இருக்கக்கூடிய 1 வயசு 2 வயசு அப் டு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தவறு செய்யும் போது நம்ம என்ன பண்ணுவோம், குச்சி எடுத்து அடிப்போம். அப்போ அது ஒரு வகையான தண்டனை. கடிந்து கொள்ளுதல் அப்படின் போது கொஞ்சம் பிள்ளைங்க யூத் ஸ்டேஜ் வரைக்கும் வராங்கன்னா அவங்களை நம்ம அடிக்க முடியாது. அவங்களை என்ன பண்ணலாம், தவறு செய்யும் போது கடிந்து கொள்ளக்கூடியவங்களா இருக்கணும். புத்தி சொல்லுதல் அப்படின் போது நம்ம வந்து அது வந்து சிறு வயதுல இருந்து நம்ம அப் டு மேரேஜ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்,
அதுவும் புத்தி சொல்லக்கூடிய ஒரு காரியங்களா காணப்படுகிறது. அப்போ இந்த தண்டனையுடைய வகைகள் பார்க்கும்போது புத்தி சொல்லுதலும் ஒரு வகையான தண்டனை தான், கடிந்து கொள்ளுதலும் ஒரு வகையான தண்டனை தான், பிறம்பை கையாடுறதும் ஒரு வகையான தண்டனை தான். 4வது ஒண்ணு பார்க்கும்போது சில சில சமயம் நம்ம எப்படி பிள்ளைகளை தண்டிக்கணும் அப்படின்னா, சில சமயம் சில ஸ்லாக்கியங்களை பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும், மறுத்துறணும். அவாய்ட் பண்ணிடணும். அதாவது தப்பு செய்றாங்கன்னா, சில சமயம் நம்ம என்ன பண்ணணும், "நீ தப்பு செஞ்சில, அதனால உனக்கு இது நான் இன்னைக்கு தரமாட்டேன்." எக்ஸாம்பிள் அ இப்போ இப்ப விளையாட டெய்லி பிள்ளைகள நம்ம சைக்கிள் ஓட்ட விடுறோம், டெய்லி விளையாட விடுறோம் அப்படிங்கும்போது, "இன்னைக்கு நீ நான் சொன்ன பேச்சு கேட்கல, இந்த தவறு செஞ்சில, அப்ப நான் இன்னைக்கு நீ விளையாட நான் அம்மா விடமாட்டேன்." அப்படின்னு நம்ம அவங்கள சொல்றது. இல்லன்னா ஏதாவது நம்ம பிள்ளைங்களுக்கு வாங்கி குடுக்குற ஸ்நாக்ஸ கட் பண்றது. இல்லன்னா பெரிய தவறுகள் செய்றாங்க அப்படின்னா, இந்த வருஷம் பர்த்டேக்கு உனக்கு ட்ரெஸ் எடுத்து குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது. இதுவும் ஒரு வகையான பனிஷ்மென்ட் தான். அப்ப இதெல்லாம் எப்பன்னா பெரிய பிள்ளைகள யூத் ஸ்டேஜ்ல வரக்கூடிய பிள்ளைகளுக்கு நம்ம செய்யக்கூடியது. அப்ப இந்த தண்டனை அப்படின்றது குச்சி எடுத்து அடிக்கிறது மட்டும் தண்டனைகள் அல்ல. பிள்ளைகள கடிந்து கொள்றது, பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லுதல், குச்சி எடுத்து அடிக்கிறது, பிள்ளைகள் யூத் ஸ்டேஜ் ஆகும்போது அவங்க தப்பு செய்யும் போது ஸ்லாக்கியங்களை மறுக்கிறது, வாங்கி கொடுக்காம இருக்கிறது, இது எல்லாமே தண்டனையாக தான் காணப்படுகிறது. அப்போ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், பிள்ளைகளை தண்டிக்கக்கூடியவங்களா காணப்படணும். எந்த வயசுல பிள்ளைகள் இருக்கிறாங்களோ அந்த வயசுக்கு ஏற்றாற்போல் நம்ம பிள்ளைகளை நடத்தணும். யூத் இருக்கிற பிள்ளையை எடுத்து குச்சி எடுத்து நம்ம அடிக்க கூடாது. அதே போல குழந்தைய போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது, புத்தி சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கு புரியாது இல்லையா? 1 வயசு 2 வயசு பிள்ளைகள் அவங்க என்ன பண்ணணும், தவறு செஞ்ச உடனே நம்ம அடிக்கணும். அடிச்சாதான் அவங்க என்ன பண்ண, ஐயோ தவறு செஞ்சா அடி விழுகும், அடி வலிக்கும், இந்த தப்பு செய்யக்கூடாது, இது செஞ்சா வீட்டுல அடிப்பாங்கன்றத பிள்ளைகள் புரிந்து கொள்வாங்க. அப்போ குழந்தைகளோட ஏஜ், குழந்தைகளோட டெம்பரமெண்ட், அதை வைத்து பிள்ளைகளுக்கு எந்த பனிஷ்மெண்ட் நம்ம கொடுக்கலாம் அப்படின்றத குறித்து நம்ம என்ன பண்ணணும், யோசிச்சு செய்யணும். சில சமயம் பிள்ளைகளை தண்டிக்கிறதுல அப்படின்னு குச்சி எடுத்து அடிக்கிறது மட்டும்தான் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றாங்க, பெற்றோர்கள் குழந்தைகள் தவறு செய்யும்போது குச்சி எடுத்து வெளுத்து கட்டுறாங்க இல்லைங்களா? அப்போ அப்படி நம்ம செய்யக்கூடாது. என்ன தப்பு செஞ்சிருக்காங்க, என்ன வயசு, எப்படி இதை சரி செய்யலாம், இது எந்த தண்டனை கொடுத்தா பிள்ளைகள் சரியாயிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு பிள்ளைகளை சரி செய்யக்கூடியவங்களா காணப்படணும். அப்போ இந்த மாதிரி பிள்ளைகளை நம்ம வளர்க்கும் போது பிள்ளைகளுக்கு தண்டனைகள் கொடுக்கிறது, டிசிப்ளின் பண்ணுவது, பனிஷ்மெண்ட் கொடுப்பது கண்டிப்பா தேவை. இது இருந்தா மட்டும்தான் நம்ம பிள்ளைகளை வேதத்தின் அடிப்படையில வளர்க்க முடியும். ஏன் சொல்றேன்னா, பைபிள்ல சில எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். பைபிள்ல சில குடும்பங்கள் பிள்ளைகள் பாவம் செய்யும் போது டிசிப்ளின் பண்ணாம விட்டதுனால அவங்க எதிர்கால வாழ்க்கையில பெரிய பாவங்கள் செய்து கடவுளோட சமூகத்துல பெரிய தண்டனையை பெற்றுக்கொண்ட அநேக குடும்பங்கள் வேதத்துல நமக்கு முன்மாதிரியா தேவன் கொடுத்திருக்காரு. நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னோம்னா ஏலியோடைய பிள்ளைகள் இல்லைங்களா? ஏலியோடைய பிள்ளைகள் என்ன பண்றாங்க, துணிகரமா அநேக பாவங்களை செய்யறாங்க. நம்ம அதுதான் 1 சாமுவேல் 3வது அதிகாரத்துல நம்ம ஃபுல்லா 2வது அதிகாரத்திலையும் 3வது அதிகாரத்திலையும் நம்ம வாசிப்போம். நான் உங்களுக்கு அதை மட்டும் நான் சொல்றேன். ஏன்னா பிள்ளைகள் தவறு செய்யும் போது நம்ம கண்டும் காணாம விடுறது எவ்வளவு பெரிய ஒரு பாவத்தை கொண்டு வரும், சாபத்தை கொண்டு வரும்ன்றத புரியறதுக்காக நான் உங்களுக்கு இது சொல்றேன். 1 சாமுவேல் 2ல பார்க்கும்போது ஏலியோட பிள்ளைகள் என்ன பண்றாங்க, பாவங்கள் செய்யறாங்க. சில வசனங்கள் மட்டும் வாசிக்கிறேன் நானு. 2:22 ஏலி மிகுந்த கிழவனாய் இருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கு எல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசாரிப்பு கூடத்தில் வாசல் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோடும் சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு, யாரு கேள்விப்படுறா, ஏலி கேள்விப்படுறாரு அவங்க பசங்க பண்றத. அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு சொல்றாரு. 25ல வாசிக்கலாம். மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அவரை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானாகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமல் போனார்கள். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமா இருந்தார். இங்க என்ன பண்றாரு, பாவங்கள் செய்யும் போது ஏலி என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் டைம் சொல்றாரு. சொல்லும் போது இவங்க பிள்ளைகள் கேட்டாங்களா, கேட்கல. அவங்க என்ன பண்றாங்க, தகப்பனுடைய சொல்லை கேளாமல் போனாங்க. அப்பாவோட பேச்ச கேட்கல. எப்ப அப்பா பிள்ளைங்களுக்கு என்ன வயசு, கல்யாணம் ஆகி வைஃப் எல்லாம் இருக்கிறாங்க, ஓப்னி பண்ணகாஸ்கெல்லாம். அதே போல
இங்க என்ன ஆகுது, சொல்ல கேட்கல. திரும்ப வந்து கர்த்தர் என்ன பண்றாரு, மறுபடியும் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு என்ன பண்றாரு, வெளிப்படுத்துறாரு இல்லைங்களா? அதுதான் நம்ம வந்து பாக்குறோம். 3:13 பாக்குறோம். 3:13 என்ன பாக்குறோம், அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கும் என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். ஒரு அடுத்து வந்து ஒரு ப்ராஃபட் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி உங்க பசங்க எல்லாம் ரொம்ப பாவம் பண்றாங்க போது இவர் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் டைம் எச்சரிக்கிறாரு, 2வது டைம் சொல்லும் போது அவர் எதுவும் கண்டுக்கல. அப்புறம் சாமுவேலை கூப்பிட்டு தேவன் சொல்றாரு, என்ன சொல்றாரு சாமுவேல் கிட்ட, நான் வந்து ஏலி கிட்ட சொன்னேன், ஆனா வந்து அவன் என்ன பண்ணல, அவர்களை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம். அவங்க பாவம் செய்யறாங்க, சரி செய்யணும்னு நான் சொன்னேன், ஆனா ஏலி என்ன பண்ணல, அந்த பாவத்தை வந்து சரி செய்யவே இல்லை. அதனால நான் என்ன பண்ணுவேன், அவங்களுக்கு நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவங்கள தண்டிக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அதான் 3:18 வாசிக்கிறோம். அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்கள் எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவன், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றார். அப்போ சாமுவேல் போய் ஏலி கிட்ட சொல்றாரு, தேவன் இப்படி பேசினார். அப்ப கேட்ட உடனே ஒரு அப்பா வந்து என்ன பண்ணிருக்கணும், ஐயோ கர்த்தர் என் பிள்ளைகளை அழிக்க போறாரா, ஆண்டவரே உதவி செய்யுங்க, சான்ஸ் கொடுங்க, நான் போய் என் பிள்ளைங்களுக்கு சொல்றேன் அப்படின்னாதபடிக்கு அவர் என்ன சொல்றாரு, ஏலி கர்த்தர் நல்லவர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக அப்படின்னு சொல்லிட்டு ஏலி என்ன பண்றாரு, அமைதியா விட்டுறாரு இல்லையா? அப்ப ஏலியோட வாழ்க்கையில பார்க்கும் போது சிறு வயதுல இருந்தே ஒரு ஆசாரியானாக ஏலி இருந்தாலும் கூட ஆண்டவருடைய சமூகத்துல அனுதினமும் பலியை செலுத்தக்கூடிய ஒரு கடவுளுடைய குடும்பத்துக்குள்ள இருந்தாலும் கூட பிள்ளைகளை சிறு வயதுல இருந்து அவர் என்ன பண்ணல, பக்தியா வளர்த்துல. கண்டிப்பா சிறு வயதுல இருந்து அவங்க தவறுகள் செய்திருக்கும் போது ஏலி சொல்லி கொடுக்கவே இல்ல, டிசிப்ளின் பண்ணல, கடிந்து கொள்ளல, தண்டிக்கல. அதனாலதான் கல்யாணம் ஆகி பெரிய பிள்ளைங்கள் ஆகும் போது அவங்க அப்பா சொல்ற பேச்சுக்கு அவங்க கீழ்ப்படியாம என்ன பண்றாங்க, துணிகரமா பாவங்கள் செய்யறாங்க. அவங்க அப்பாவாலும் முடியல. அதுக்கப்புறம் கல்யாண வயசுல இருக்கக்கூடிய கல்யாணம் ஆகி இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஏலியால வந்து என்ன பண்ண முடியல, சொல்லி கொடுக்க முடியல, அவங்க கீழ்ப்படி வைக்கவும் முடியல. அப்போ ஏலி என்ன பண்றாரு, தன் பிள்ளைகளை வளர்ப்பது சிறு வயதிலே தவறக்கூடியவரா காணப்பட்டார். பிள்ளைகள் தவறு செய்யும் போது அவர் வந்து கண்ணு காணாம விட்டதுனால பிள்ளைகள் இவ்வளவு பெரிய தவறுகள் செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, தாவீதோட பிள்ளைகள் நம்ம பாக்குறோம். தாவீதோட பிள்ளைகள் என்ன பண்றாங்க, 1 ராஜாக்கள் 1 அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அதோனியா வந்து வாசிக்கும் போது அவர் என்ன பண்ணுவாரு, அவரும் ஒரு மக்களை ஏற்படுத்தி ராஜா என்று தன்னைத்தானே என்ன பண்ணுவாரு, உயர்த்திக்குவாரு. அதுல வாசிக்கும் போதும் கூட அங்க ஒரு வசனம் இருக்கும், 1 ராஜாக்கள் 1:6 அவனுடைய தகப்பன் இப்படி செய்வானேன் என்று அவனை ஒரு காலம் கடிந்து கொள்ளவில்லை. அவன் மிகவும் அழகுலனா இருந்தானா, அப்சலோமுக்கு பின் அவன் தாய் அவனை பெற்றார். அதாவது இங்க வந்து என்ன சொல்ற, அதோனியாவை பத்தி இங்க சொல்றாரு. அதோனியா என்ன பண்றாரு, நான் தான் ராஜாவேன் அப்படின்னு தன்னைத்தானே உயர்த்தி அவன் என்ன பண்றான், ரதங்களையும் குதிரை வீரர்களையும் காலாட்களையும் சம்பாதித்து அவன் என்ன சொல்றான், இப்படிலாம் சொல்லும் போது தாவீது வந்து கடிந்து கொள்ளவே இல்லை. ஏன் அப்படின்னா சிறு வயதுல இருந்து தாவீது என்ன பண்ணல, தன் பிள்ளைகள் தவறு செய்யும் போது கடிந்து கொள்ளவே இல்லை. அதனாலதான் தாவீதுடைய பிள்ளைகள் அப்சலோமா இருக்கட்டும், இல்லைன்னா அதோனியாவா இருக்கட்டும், இல்லைன்னா இன்னும் மற்ற பிள்ளைகளா இருக்கட்டும், அவங்க எல்லாம் அநேக பாவங்களை வந்து செய்யக்கூடியவங்களா காணப்பட்டாங்க. இப்ப தாவீது ராஜா கூட ஆண்டவருக்கு இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனாக தாவீது ராஜா காணப்பட்டார். ஆனா பிள்ளைகளோட வளர்ப்புல வந்து தவறி போனவரா காணப்பட்டார். சின்ன பிள்ளைகள் பாவம் செய்யும் போது அவர் என்ன பண்ணல, கண்டு காணாம விட்டுட்டாரு, சரி செய்யல. அதனால பிள்ளைகள் வளர்ந்து பெருசாகும் போது தாவீதால ஒண்ணுமே செய்ய முடியல. தன்னோட மகனுக்கு பயந்து, அப்சலோமுக்கு பயந்து என்ன பண்றாரு, அங்கேயும் இங்கேயும் ஓடி ஒளியிறான்னு பாக்குறோம். அப்ப எவ்வளவு ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன, தாவீது வந்து சிறு வயதிலே தன் பிள்ளைகளை சரியான விதத்துல டிசிப்ளின் பண்ணலன்னு தான் பாக்குறோம். அது மட்டும் இல்ல, நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. போன வாரத்துல ஸ்டெல்லா சொன்ன மாதிரி சிம்சோனோட வாழ்க்கையை நம்ம பாக்குறோம். சிம்சோன் நல்லா ஆரம்பிக்கிறாரு, ஆனா அவருடைய வாழ்க்கை முடிவு வந்து மோசமா
புரியுது. ஒரு நியாயாதிபதி ஆனா ஒரு குரங்குகளை போல குரங்கு சேட்டை பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலையில வந்து அவங்க என்ன பண்ற, அநேக மக்கள் அவங்கள பார்த்து கேலி கிண்டல் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு வருவதற்கு முக்கியமான காரணம் என்ன? சாம்சனும் வந்து தவறுகள் செய்யும் போது அவங்க அம்மா அப்பா வந்து டிசிப்ளின் பண்ணாம யூத் ஸ்டேஜ்ல வந்து விட்டுட்டாங்க. அதனால என்ன ஆயிடுச்சு, அவங்க தவறு செய்யும் போது கண்டிக்காம விட்டதுனால பாவங்கள் பெருகி 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 ஒரு மோசமான ஒரு வாழ்க்கையை சாம்சன் வாழ்ந்தான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய வேதத்துல வந்து அநேக தகப்பன்மார்கள் தன் பிள்ளைகளை சிறு வயதுல இருந்து டிசிப்ளின் பண்ணாதனால, தவறுகள் செய்யும் போது கண்டு காணாம விட்டுறதுனால, பெரிய பிள்ளைகள் ஆகும்போது அவங்க ஆண்டவருடைய கருத்துல சாபமா மாறக்கூடிய அநேக மனுஷர்கள் வேதத்துல காணப்படுறாங்க. நல்ல ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா வேதத்துல நிறைய பேர் இருக்கலாம். இருந்தாலும் நம்ம பார்க்கணும், யோபுவோட பிள்ளைகளை நம்ம வந்து வாசிக்கலாம். தான் கடைசி யோபுவோட பிள்ளைகள் பார்க்கும்போது, யோபுக்கும் இதே மாதிரி நிறைய பிள்ளைகள் இல்லையா? 7 குமாரர்கள், 3 குமாரத்திகள், 10 பிள்ளைங்க யோபுக்கு. 10 பிள்ளைகளையும் யோபு என்ன பண்றாரு? ஆண்டவருக்கு பிரியமான வயதுல கண்டிப்பா வளர்த்திருக்கார். சிறு வயதுல இருந்து. எப்படி சொல்றேன்னா, 5வது வசனத்தை வாசிக்கலாம். யோபு 1:5 விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது, யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாகன தகனபடியை செலுத்துவான். இந்த பிரமாணம் யோபு அந்நாட்டிலே செய்து வருவான். இப்போ ஏலியோட குடும்பம் நம்ம பார்த்தோம், யோபோட குடும்பத்தை பார்க்கலாம். 2 பேரும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதே மாதிரி ஏலி அவங்க பிள்ளைகள் வந்து இருக்காங்க. அதே ஏஜ்ல தான் யோபு அவங்க பிள்ளைகள் இருக்காங்க. யோபோட பிள்ளைகளுக்கும் திருமணமாகி மருமகள் பேர பிள்ளைகள்லாம் இருக்காங்க. அப்போ இந்த 2 ஸ்டேஜ்லயுமே ஏலி வந்து தன் பிள்ளைகள் தவறு செய்யும் போது கூப்பிட்டு சொல்றாரு ஃபர்ஸ்ட் டைம். ஆனா அவங்க பிள்ளைகள் என்ன பண்ணல, கேட்கல. ஆனா இங்க பாருங்களேன், இவங்க வந்து பாவமே செய்யல. யாரு? யோபோட பிள்ளைகள். ஆனாலும் அவங்க அப்பா வந்து கூப்பிட்டு வர வச்சு எல்லா பிள்ளைகளும் வச்சு பாவம் செஞ்சிருப்பாங்களோ, இருதயத்துல வந்து கர்த்தரை தூஷிச்சிருப்பாங்களோ, மேபி அவருக்கு வந்து செஞ்சிருப்பாங்க இல்ல, செஞ்சிருந்தா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கையா, அதாவது முன்னெச்சரிக்கையா அவர் என்ன பண்றாரு, பலி செலுத்துறாரு சொல்லி பாக்குறோம். அப்ப இங்க வந்து யோபோட பிள்ளைகள் வந்து அவங்க அப்பா பேச்ச கேட்டாங்களா இல்லையா? கேட்டாங்க. பா உங்களுக்கு வேலையே இல்ல, நாங்கெல்லாம் வளர்ந்து பெருசாகி கல்யாணம் ஆகி பிள்ளைகள் எல்லாம் வந்துருச்சு, இப்ப வந்து எங்களை கூப்பிட்டு வச்சு நீங்க வந்து பலி செலுத்துற, பாவம் செஞ்சிருக்கீங்கன்னா சொல்லிட்டு ஏன்பா இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு எதிர்த்து பேசவோ இல்ல. யோபோட பிள்ளைகள் என்ன பண்றாங்க, அமைதியா என்ன பண்றாங்க, அவங்க அப்பாவுடைய பேச்சுக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்க வந்து நாங்க பாவமே செய்யல, ஆனா பாவம் செஞ்சிருப்பீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, யோபு அவங்க பிள்ளைகளோட பாவத்துக்காக பாவ நிவாரண பலி பண்றாருன்னு சொல்லி பாக்குறோம். அப்போ யோபு இப்படி பிள்ளைகள் கேட்கிறாங்கன்னா என்ன முக்கியமான காரணம்? சிறு வயதுல இருந்து யோபு என்ன பண்ணிருப்பாரு, பிள்ளைகள் இப்பயே பாவம் செஞ்சிருப்பாருன்னு சொல்லி சரி செய்யறது யோபு வந்து கண்டிப்பா சிறு வயதுல சின்ன பிள்ளைகள் தவறு, அவங்க பிள்ளைகள் தவறு செய்யும் போது கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாரு, டிசிப்ளின் பண்ணி பனிஷ்மெண்ட் கொடுத்து சின்ன சின்ன தவறுகளை சொல்லி 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 சரி செய்து அவங்களை டிசிப்ளின் கண்டிப்பா பண்ணிருப்பாரு. அதனாலதான் யோபோட பிள்ளைகள் பெருசாகும் போது அப்பா வந்து இப்படி கூப்பிடும் போது பிள்ளைகள் எல்லாம் பிறந்து அவங்க அப்பாவான ஸ்தானத்துல வந்துட்டாங்க பிள்ளைகள். ஆனாலும் கூட அப்பாவோட பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து வந்து பிள்ளைகள், மருமகள், பேர பிள்ளைகள் எல்லாம் வந்து உட்கார்ந்து அந்த காரியத்தை செய்யறாங்கன்னா கண்டிப்பா அவங்க அப்பா வந்து சிறு வயதுல இருந்து என்ன பண்ணிருப்பாரு, தன் பிள்ளைகளை சரியா வளர்த்திருப்பாரு. அப்ப 2யுமே நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஏலியோடைய பிள்ளைகள் வந்து சொல்லாம அவங்க அப்பாவோட பேச்சுக்கு கீழ்ப்படியாம போனதுக்கும், யோபுவோட பிள்ளைகள் அவங்க அப்பாவோட பேச்சுக்கு கீழ்ப்படிந்து அந்த பாவ நிவாரண பலி செஞ்சதுக்கும் முக்கிய காரணம் என்னன்னா, ஏலி அவங்க பிள்ளைகளை சிறு வயதுல இருந்து டிசிப்ளின் இருந்திருக்க மாட்டாரு. பாவத்தின்படியே விட்டிருப்பாரு. கண்டு காணாம விட்டிருப்பாரு. சின்ன பிள்ளைங்க தானே, பரவாயில்ல, செல்ல பசங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, விட்டிருப்பாரு. அதனாலதான் பிள்ளைகள் பெருசானவனே கேட்கல. ஆனா இங்க யோபு அப்படி இல்ல. சிறு வயதுல இருந்து கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாரு, கடவுளுக்கு பயந்து 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 பாவம் செஞ்சிருப்பாங்களா, கல்யாணம் ஆகி வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணும் போதே வீட்டுல இருக்கும்போது பிள்ளைகளை இருக்கும்போது டெய்லி டெய்லி என்ன பண்ணிருப்பாரு, அவங்கள பாவத்தினால் கழுவப்பட்டு பிள்ளைகள் பரிசுத்தமா வாழ கண்டிப்பா ஒரு உதவி செஞ்சிருப்பாரு. அப்போ யோபு பார்க்கும்போது தன் பிள்ளைகளை சிறு வயதுல இருந்து டிசிப்ளின் பண்றாரு. அதனால வந்து யோபுவோட பிள்ளைகள், இந்த பிள்ளைகள் செத்து போனாலுமே திரும்ப பிறக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் தேவன் என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கக்கூடிய பிள்ளைகளா
காணப்படுகிறாங்க. அப்போ அதே போல நிறைய மக்கள் சாமுவேல் வந்து ஏலியோட பிள்ளைகள் மோசமா போறாங்க. ஆனா சாமுவேல் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமுள்ள மகனா நடந்தான்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப சாமுவேலுக்கு அவங்க அம்மா தான் பிள்ளைகளை வந்து வளர்த்தாங்கன்னு பாக்குறோம். போன தடவை பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்தோம்? தீமோத்தேயு பார்த்தோம். இப்ப இந்த மோசஸ் பார்த்தோம். இப்ப இந்த மாதிரி மக்கள் வந்து எப்படி இந்த கிரேட் லீடரா ஆண்டவருடைய கருத்துல பயன்பட்டாங்கன்னா, சிறு வயதுல இருந்து அவங்க பெற்றோர்கள், அம்மா, அப்பா, இவங்க வந்து பாட்டி, இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? சிறு வயதுல இருந்து பிள்ளைகளை வந்து டிசிப்ளின் பண்ணி ஆண்டவருக்கு பயப்படக்கூடிய பயத்துல வந்து வளர்த்தாங்க. அதனாலதான் அவங்க என்ன பண்ண முடிஞ்சது? பிள்ளைகளை வந்து ஒரு பெரிய தேவ பக்தி உள்ளவர்களாக மாற்ற முடிஞ்சது. அப்போ நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன அப்படின்னா, நம்மளும் நம்ம பிள்ளைகளை வந்துட்டு ஆண்டவருக்கு ஒரு பிரியமான வழியில வளர்க்கணும் அப்படின்னா, டிசிப்ளின் பண்ணுவது, பனிஷ்மெண்ட் கொடுப்பது கண்டிப்பா தேவை. இன்னைக்கு அமெரிக்கால எல்லாம் பார்த்தோம்னா, பிள்ளைகளை அடிக்கவே கூடாது, பிள்ளைகளை கடிந்து கொள்ளவே கூடாது, பிள்ளைகளை வந்து திட்டவே கூடாது. பிள்ளைகளை நம்ம திட்டுனா பிள்ளைங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க. பிள்ளைங்களை வந்து கடிந்து கொண்டா வீட்டை விட்டு ஓடி போயிடுறாங்க. பிள்ளைகளை அடிச்சோம் அப்படின்னா சாப்பிடாம இருந்துக்கிறோம் அப்படின்னு நம்ம பெற்றோர்கள் நம்ம பயந்துக்கிறோம் இல்லைங்களா? அப்படி பயப்படவே கூடாது. பிள்ளைகளை வந்து நம்ம என்ன பண்ணணும்? தவறு செய்யும் போது எதிர்த்து நிக்கணும். நம்ம இது தப்பு, நீ செஞ்சது தவறு அப்படின்னு பிள்ளைகளை நம்ம வந்து சரிக்கு சரியா நின்னு ஃபேஸ் பண்ணி கடவுளோட வசனத்தை சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? பிள்ளைகளுக்கு வந்து கடிந்து கொள்ளக்கூடிய பெற்றோர்களா நம்ம காணப்படணும். சிறு குழந்தை விட்டுட்டோம்னா நம்ம பிள்ளைகளை ஏலி பிள்ளைகள் மாறி போயிடுவாங்க. ஆனா சிறு வயதுல இருந்து நம்ம பிள்ளைகளை வந்து தவறு செய்யும் போது டிசிப்ளின் பண்ணி கடவுளுக்கு பயப்படக்கூடிய பயத்துல வளர்த்தனா யோபுவோட பிள்ளைகளை போல நம்ம பிள்ளைகளும் திருமணம் முடித்தும் அவங்களுடைய ஜெனரேஷனும் என்ன பண்ணும்? இந்த மாதிரி ஒரு கடவுளுக்கு பயப்படக்கூடிய ஒரு சந்ததிகளா வளருவாங்க. அப்போ நம்ம இன்னைக்கு படிச்ச கிளாஸ்ல வந்து பிள்ளைகளை வந்து டிசிப்ளின் பண்ணுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி பண்ணனா மட்டும்தான் நம்ம பிள்ளைகளை வந்து ஆண்டவருக்கு பிரியமான வழியில நடத்த முடியும் அப்படின்றது குறித்து கூட நம்ம படிக்க தேவன் நமக்கு உதவி செய்தார். யாராவது ஜெபிச்சு முடிக்கலாம்.